Hello students, welcome to HIBA Max. 11th Standard Business Max example 2.45 in the video பார்க்கலாம். Find the coefficient of x power 10 in the binomial expansion of 2x square minus 3 by x power 11. Coefficient கண்டுபிடிக்கணும். x power 10 டேர்முக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வேல்யூஸும் எழுதுனா தான் coefficient. அதுக்கு முதல்ல general term வச்சுட்டு expand பண்ணிட்டு நம்ம எழுத போறோம். First given எழுதிடுங்க. 2x square minus 3 by x power 11. So, இதில் என்ன கண்டுபிடிக்கலாம்? A ஓட value minus 3 by x and x ஓட value 2x square. சரிங்களா? இப்போ இந்த general form என்னது? TR plus 1 is equal to n into CR x power n minus R A power R. இப்போ n ஓட value 11 தெரியும். இப்போ R ஓட value தான் தெரியாது. R value தெரிஞ்சாதான் நம்ம solve பண்ண முடியும். So, first கொடுத்திருக்க விஷயத்துல substitute பண்ணிடலாமா? TR plus 1 is equal to n ஓட value 11 CR 2x square x ஓட value n minus R 11 minus R A ஓட value minus 3 by x பவர்ல R இருக்கு. இப்போ இதை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கேயும் x இருக்கு இங்கேயும் x இருக்கு ஒன்னா சேர்த்து நம்மளால எழுதிக்க முடியும். சரிங்களா? Next line 11 CR 2 பவர்லயும் 11 minus R வரும். X பவர்லயும் வரும். ஆனா 2 ஆல மல்டிபிள் பண்ணிடுங்க. X ஸ்கொயர் இருக்குல்ல 2 into 11 22 minus 2 times of R into minus 3 பவர்ல R divided by X பவர்ல R. இப்போ கீழே இருக்க R மேல கொண்டு வந்து minus R மாறிடும். 11 CR 2 power 11 minus R 22 minus R கீழே இருக்க R மேல வந்தா minus R ஆயிடும். minus 3 பவர்ல R. ஸோ இதுக்கப்புறம் நான் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும்னு வைங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ 10 கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே எக்ஸோட பவரில் என்ன இருக்குது 22 மைனஸ் ஆர் மைனஸ் ஆர். திஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணும் 10ன்னு எடுக்கணும். கரெக்டாக? நெக்ஸ்ட் லைனில் 11 CR 2 power 11 மைனஸ் ஆர் எக்ஸ் பவர் 22 மைனஸ் 3R இன்டூ மைனஸ் 3R. இப்போ எக்ஸ் பவர் 10 தான் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் x பவரில் என்ன எடுக்கிறேன் 22 minus 3 times of r. இப்போ பேஸ் காமன் 22 minus 3r is equal to 10 வரணும். வந்தாதான் 10 ஓட கோஎஃபிஷியன்ட் எடுக்க முடியும். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 22 minus 10 is equal to minus 3r ஆன்சர் போனால் plus 3r. 12 by 3 is equal to r. கேன்சல் பண்ணினா 4. அப்போ r ஓட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ r வேல்யூ 4 எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? 11 C4 2 11 minus 4 x பவர்ல 10 வந்துடும் minus 3 பவர்ல 4 which is equal to 11 C4 2 பவர்ல 7 minus into minus plus ஆயிடும் 3 power 4 மட்டும் எழுதிக்கோங்க x பவர்ல 10 கிடைக்கும். இப்போ coefficient of 10 இந்த மூணு டேர்ம் தான் எடுத்து எழுதிக்கலாமா? Therefore the coefficient of x power 10 is 11 C4 2 power 7 3 power 4. That is our final answer. அடுத்த question பார்க்கலாமா? Next question example 2.46. Find the term independent of x in the expansion of 2x plus 1 by 3 into x square power 9. Independent of x அப்படின்னா என்ன? Constant value x power 0ன்னு compare பண்ணும். ஏன்னா x power 0 value என்னது 1. அப்போ எக்ஸே இல்லாத வேல்யூஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? புரிஞ்சுதா? சால்வ் பண்ணலாமா? சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம் 2x plus 1 by 3x ஸ்கொயர் பவரில் 9. இப்போ இதோட ஜென்ரல் எக்ஸ்பான்ஷன் எழுதிக்கலாம் x plus a whole power n is equal to tr plus 1 is equal to n cr x power n minus r a power R. இதுதானே ஜென்ரல் எக்ஸ்பான்ஷன். இதில் எக்ஸோட வேல்யூவில் இப்போ என்ன இருக்குது 2x. ஏவோட இடத்துல என்ன இருக்குது 1 by 3x ஸ்கொயர். இப்போ ஜென்ரல் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? TR plus 1 is equal to 9. என்னோட வேல்யூ 9. அதையும் எழுதிக்கலாம் 9 CR எக்ஸோட வேல்யூ 2x 9 minus R ஏவோட வேல்யூ 1 by 3x ஸ்கொயர் பவரில் R இருக்கு. ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ண போகிறேன்னா 2 பவர்லேயும் 9 minus R வரும். x பவர்லேயும் 9 minus R வரும்.
ஏன்னா இந்த கீழே இருக்க எக்ஸையும் இதையும் நான் சிம்பிளிஃபை பண்ணிப்பேன். 9CR 2 பவரில் 9 மைனஸ் ஆர் எக்ஸ் பவர்லேயும் 9 மைனஸ் ஆர் இன்ட்டு 1 பவர் ஆர் 1 தான் வரும் டிவைடட் பை 3 பவர்லேயும் ஆர் வரும் எக்ஸ் பவரில் 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 9CR 2 பவர் 9 மைனஸ் ஆர் இப்போ 3R 2 கீழே கொண்டு வந்துடலாம் நம்பர். இப்போ எக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். எக்ஸ் பவர் 9 மைனஸ் எக்ஸ் பவர் 2R மேலே கொண்டு போனால் எக்ஸ் பவர் மைனஸ் 2Rன்னு மாறிடும். இப்போ மைனஸ் ஆர் மைனஸ் 2Rன்றது மைனஸ் 3R. ஸோ டேரெக்டாக நான் அதை எழுதிட்டேன். இப்போ எக்ஸ் பவரில் 0 வரணும். அப்போ தான் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ 9 மைனஸ் 3R நான் 0க்கு ஈக்குவல் பண்ணுறேன். நமக்கு எப்படி வேணும்? இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் நாட்டை தான் சொல்கிறாங்க. அப்போ எப்படி பண்ணலாம்? 9 மைனஸ் 3R இஸ் ஈக்குவல் டு 0. 9 is equal to 3R. 9 by 3 is equal to R. 3 is equal to R. இப்போ R வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஜென்ரல் டேர்மில் எழுதலாம். T3 plus 1 is equal to 9C3. 2 பவரில் 9 minus 3. 3 பவர் R. R இருக்க இடத்துல 3x0. சரிங்களா? இப்போ x0ஓட வேல்யூ 1. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் சால்வ் பண்ண போகிறோம். 9C3 9 into 8 into 7 3 into 2 into 1 into 2 power 9 minus 3 6 3 power 3 இருக்கு இல்லையா? இப்போ இதை கேன்சல் பண்ணலான்னா 3 டேபிளில் 3 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் 4 டைம்ஸ் 3 டேபிளில் ஒரு 3 கேன்சல் ஆனால் 2 ஆகிடும். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணால் நமக்கு 1792 டிவைடட் பையில் 3 பவரில் 2 இருக்குது. ஸோ 9ன்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் பாயிண்டில் தான் வருது ஆன்சர். ஸோ இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கிற டவுட் தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.